கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தமாக்குவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுடாய் தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வர அடியேனை மறைத்தினை பிள்ளைகளோடு கூட பேச தகப்பனே, இந்த சத்திய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் தேவனாய் கர்த்தனை பலன் தரும்படி அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37, 38, 39 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இன்னும் இயேசு மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. பண்டிகை நாளின் கடைசி நாளாகிய அன்றைய நாளிலே இயேசு நின்று சொன்ன வார்த்தை. அந்த அதிகாரத்தினுடைய துவக்க வசனத்தை வாசித்தீரானால் அது கூடார பண்டிகை என்று போடப்பட்டிருக்கிறது. கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்ததான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அந்த கூடார பண்டிகையிலே 3 வகையான மக்கள் இருந்தாங்க. அந்த 3 வகையான மக்கள்ல ஒருவருக்காக, அந்த ஒரு வகையான மக்களுக்காக தேவனாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அந்த கூடார பண்டிகையில ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா, கூடார பண்டிகைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலங்களில் வைத்திருந்த பண்டிகையில மிக முக்கியமானது 3 பண்டிகை. அதுல ஒன்று இது. வருஷத்தினுடைய கடைசியில அனுசரிக்கிற ஒரு பண்டிகை, ஆண்டினுடைய இறுதியில. அது மாத்திரமல்ல, அது ஒரு அந்த பண்டிகை குறித்து பார்த்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 13 - 15 வரை வாசிக்கலாம். நீ உன்னுடைய களத்தினுடைய பலனையும் உன் ஆலையினுடைய பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன்னுடைய குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன்னுடைய வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையுமாக எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கையினுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. வருஷ கடைசி மாத்திரமல்ல, அறுவடைக்கு பிற்பாடு, தானியங்கள்லாம் களத்துல சேர்த்ததற்கு பிற்பாடு, ஆலைகளிலே திராட்சை ரசத்தெல்லாம் சேர்த்ததற்கு பிற்பாடு கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய பண்டிகை. அதான் கூடார பண்டிகையாக வேத வசனம் சொல்லுகிறது. இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் நிறைவடைந்த பிறகு, பூரணமாய் சேர்த்த பின்பு, கர்த்தருடைய கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் சேர்த்த பிறகு கொண்டாடுகிற ஒரு 7 நாள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அதாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக கொண்டாடுகிற பண்டிகை. லேவியராமத்தின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 39 - 43 வரை வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிலும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனித்தலான இன்னும் கொஞ்சம் விளங்கும். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிட்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள்.
வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ கண்டிப்பா தலைமுறை தோறும் இதனை கடைபிடிக்கணும்னாரு. இப்ப நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? எல்லாம் நிறைவாயிருக்கிற காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் கொண்டாடின ஒரு பண்டிகையினுடைய கடைசி நாள் அங்கே உரைக்கப்பட்ட வார்த்தை. எல்லாம் நிறைவா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, குடம் நிரம்பிட்டு, ஆளை நிரம்பிட்டு, எல்லாம் நிரம்பிட்டு. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, யார் தாகமா இருக்கிறானோ அவனுக்குனார். எதுக்காக நான் சொல்றேங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் நிறைவா இருக்கும்போது எவனுக்கு தாகம் இருக்காது இல்லையா? எல்லாம் நிறைவாய் இருந்தும் ஒருவன் தாகமா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணினதான ஒரு ஆசீர்வாதம். எல்லாம் இருக்கும்போது எவன் தாகமா இருப்பான், எல்லாம் இருக்கும்போது எவன் கர்த்தரை தேடுவான், எல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அவ்வளவு பெரிய பலமிக்கவர்களாக எனக்கு தெரிஞ்சு 1-2% கூட பூமியில கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. அப்ப எல்லாம் நிறைவா இருக்கிற அந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டம் அதனுடைய இறுதியில, அப்ப அந்த பண்டிகையில ஒரு 3 வகையான மக்கள் சொன்னேன் இல்லையா? அதுல முதல் 2 வகையை பார்த்துருவோம், அப்புறம் 3வது வகையை பார்ப்போம். அந்த 3வது வகைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போற இந்த ஆசீர்வாதம். முதல் வகை மக்கள் யாரு பிரதர்? அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஒரு கூட்டம் இருந்துச்சியா, அந்த பண்டிகை நாளிலே அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் தேடிட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிற தேடுகிற ஒரு கூட்டம். அவர்களுக்கு இந்த ஆவியினாலே உண்டாகிற நிறைவு, உள்ளத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த ஆசீர்வாதம் வாக்களிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கு, இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிற கூட்டம். நீங்க சொல்லிடக்கூடாது டக்குன்னு நான் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு. பிரசங்கம் முடியும் போது அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்களானே தெரியும். அடுத்த 2 வசனங்களை வாசிச்சோம்னா உங்களுக்கு நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். முதல் வகை மக்கள் யாரு பிரதர்? இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிற ஒரு கூட்டம். அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்துல அவர்களை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுவார். என்ன சொல்லுவார் பாருங்க, 37ஆம் வசனம். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று அறிவேன். விசுவாச சந்ததி தான். ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? விசுவாச சந்ததி. ஆபிரகாம் யாருக்கு தகப்பன்? விசுவாசிகளுக்கு தகப்பன். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நான் அறிவேன், நீங்கள் விசுவாச கூட்டம் தான் என்பது அறிவேன். ஆனாலும் ஒரு வார்த்தையை போட்டார், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்ப யாரு ஆண்டவரை கொலை செய்ய தேடுற கூட்டம் பிரதர்? உபதேசத்தை தனக்குள்ள இடம்பெறாம இருக்கிறான் பாருங்க. அவன் உபதேசத்தை கேட்காதவன் சொல்லல. எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவனுக்கு கூட எவரி வீக் உபதேசம் ஒன்று உண்டு. பாரம்பரிய சபையிலையும் உண்டு, எல்லா இடத்துலயும் உண்டு. 20 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உண்டு. அது இல்லாத எந்த கிறிஸ்தவனும் இல்லை. உபதேசம் இருக்குது, ஆனா உபதேசத்தை கேட்கிறவன் அவர் சொல்லல. உங்களுக்குள்ள என் உபதேசம் இடம்பெறாதபடினால், உள்ளுக்குள்ள இடம்பெறாதவன். சபையில் இருக்கிற எல்லாரும் நல்லவர்களா பிரதர் அப்படி சொல்ல முடியலையே. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அப்படியாக நமக்கு தெரியலையே. உபதேசம் இருக்கா பிரதர்? இருக்கு. வசனம் இருக்கா பிரதர்? இருக்கு. ஆனா வசனம் உள்ளத்துக்குள்ள இடம் பெற்றிருக்கிறதா என்கிற கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளே வசனம் இடம்பெறாதவன் கர்த்தரை கொலை செய்ய தேடுகிற கூட்டத்திலே ஒருவன். ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? அவன் கண்டிப்பா பாவத்தில் இருப்பான், கண்டிப்பா பாவத்தில் விழுவான் என்பது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அதுல ஆண்டவர் அந்த மறுபடி கொலை செய்கிற அந்த அனுபவத்தை குறித்து பேசுறாரு இல்லையா? எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தான். எபிரேயர் 6 திருப்பி 4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும்
இனி வருகிற உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அழகா தெளிவா போட்டிருக்கிறது. சத்தியம் தெரியுமா? தெரியும். ஆண்டுடைய வல்லமை ருசி பார்த்திருக்கிறோமா? பார்த்திருக்கிறோம். தேவனுடைய அற்புதங்களை பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் கூட செய்யலன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. அப்ப அற்புதத்தை ருசி பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கிறோம். அப்புறம் இனி வருகிற உலகத்தினுடைய பலன்னு போடல, பலன்னு போடுறது. பலன் என்னது? பலன்னா என்னது? ரிவார்டு. பலன்னா பலன் என்ன? ஸ்ட்ரென்த், பவர். இனி வருகிற உலகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய உலகம், அதனுடைய வல்லமை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? தெரியும். அதனுடைய வல்லமை நீங்க ருசி பார்த்து இருக்கிறீங்களா? ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கலான்னு கேட்கல. அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமைகளை ருசித்திருக்கிறீங்களா? ஆமா, ருசிச்சிருக்கிறோம். வல்லமை உணர்ந்திருக்கிறோம். தேவன் பேச கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய பலன் நமக்கு தெரியுமா? தெரியும். எல்லாம் அனுபவிச்சோம். ஏன் ஒரு மனுஷன் மறுபடியும் ஆண்டவரை சிலுவையில் அறையிறான்னா? பாவத்தில் விழுறதுனால. ஏன் பாவத்தில் விழுறான்னா? தேவனுடைய வார்த்தைகளை, அந்த உபதேசங்களை அவர்களுக்குள்ளே இடம்பெற அவர்கள் வைப்பதில்லை. அதனால உங்களுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சிருக்கோம். ஒரு கூட்டம் என்ன செய்தான்னு பாத்தீங்கன்னா, வார்த்தை வரும்போது அதை அப்போஸ் பண்ணி என்ன செய்யுதுன்னா வெளியே தள்ளுது. ரோமர் 1 வாசிக்கிறோம். இன்னைக்கு அதுக்குள்ள போறதுக்கு நேரம் கிடையாது. வார்த்தை வரும்போதே ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை அப்படியே உள்ள வரவிடாம அவங்க அப்படியே அமுக்குது, வெளியே அனுப்புது. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறா பிரதர்? விசுவாசி இருக்கிறான், நான் விசுவாசி எல்லாரும் இருக்கிறான். அவனுக்கு பிரியமில்லாது வந்த உடனே அது எனக்கு இல்லைன்னு தள்ளிடுறான். அவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் வரலன்னு உடனே அதை அப்படி தள்ளுறான். இல்ல இவர் இதுக்காகத்தான் அதை பேசுறாருன்னு ஒன்னு நினைச்சுக்கிறான். என்ன வார்த்தை இங்க வர மாட்டேங்குது, உள்ளே வர மாட்டேங்குது. வர்றதுக்கு முன்னாடி அதை எதிர்த்து வெளியே வச்சிருக்கிறான். இன்னொருத்த என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, உள்ளெல்லாம் வந்துருது. வந்த பிறகு அதை செயல்பட விடுறதில்லை, செயல்பட விடுறதில்லை. அதை உள்ள வச்சு அமுக்குறான். அதை உள்ள வச்சு என்ன செய்யறான்? அதை அப்படியே அமுக்கிடுறான். இதெல்லாம் ரோமர் 1 நமக்கு போதிக்குது. உள்ளே வைத்தது அப்படியே அமுக்கி போட்டுறான். வெகு சிலர் மாத்திரமே அந்த வார்த்தைகளை தனக்குள்ளே செயல்பட அனுமதிக்கிறார்கள். உபதேசங்கள் உண்டா உண்டு, வேத வசனங்கள் உண்டா உண்டு. அதை ஒரு சிலர், வெகு சிலர், ஒரு சிலர் கூட சொல்ல முடியாது. வெகு சிலருங்கிற வார்த்தை வேணா சொல்லலாம். ஒரு சிலர்னா கூட கொஞ்சம் எண்ணிக்கை கூடிரும். வெகு சிலர்னா என்ன செய்யாது, எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிதான் அந்த வெகு சிலர் மாத்திரம் அந்த வார்த்தைகளை தனக்குள்ளே செயல்பட அனுமதிக்கிறார்கள். அந்த செயல்பட அனுமதிக்கிறவன் மட்டும்தான் கர்த்தர் பேசுகிற இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா அந்த உபதேசம் உங்களுக்குள்ள இடம்பெறாதபடியினாலே நீங்கள் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறவர்களாக, மீண்டும் சிலுவையில் அறைகிறவர்களாக, அவரை மீண்டுமாய் அவமானப்படுத்துகிறவர்களாக எந்த சமயத்திலும் மாறக்கூடும். எந்த சமயத்திலும் மாறக்கூடும். எனக்கு இதெல்லாம் நடக்கல பிரதர், எனக்கு இந்த காரியம் எல்லாம் கர்த்தர் செய்யவே இல்லை. இருந்தாலும் வெகு சிலர் மாத்திரம் தான் பாத்தீங்கன்னா உறுதியா ஆண்டவர்கள் இருப்பாங்க. மீதி பேர் பிரதர் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்பாங்க. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரர் வந்தார். இன்னைக்கு வந்திருக்காரான்னு தெரியல. எப்படி ஆகிலும் பிரதர் இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்கன்னாரு. ஜோம் பண்ண எல்லாத்தையும் ஜோம் பண்ணி முடிச்சோம். எப்படியாவது எங்க வீட்டில் வயசான ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருது, நீங்க வந்து ஒரு ஜோம் பண்ணும் பிரதர் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு. நான் சரி, நான் அவர்கிட்ட சொன்ன டைம் கரெக்டா 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்கவே இல்லை. நைட் 9:30 மணிக்கு மறுபடியும் கூப்பிட்டாரு. தூங்கிட்டேன் பிரதர். முந்தா நாள் நடந்தது. 6 மணிக்கு என்ன வர சொல்லிட்டு போன் எடுக்காம நீ 9 மணி வரை தூங்கினா நான் வந்தாங்க சோம் பண்ணி என்ன கிளிய போதாங்க. அப்ப நான் 6 மணிக்கு வர்றேன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? 6 மணிக்கு ஜெபிக்க வரேன்னா நீ 5:30 மணிக்கு ஆயத்தமாகி நீங்க ஜெபத்தோட காத்திருந்து, ஒருவேளை ஆண்டவரே அண்ணன் வந்துட்டு வெறுமையா போகக்கூடாது,
நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அப்படியெல்லாம் நீங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணீங்கன்னா கர்த்தர் என் மூலமா கிரியை செய்வாரு. நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா சும்மா இல்ல, வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே ஆயத்தமாகணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு வரணும், உங்களுடைய வார்த்தை எனக்கு வெளிப்படணும். அண்ணன் வந்துட்டு சும்மா போகக்கூடாது, அவங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஈகரை பொறுத்து தேவனாய் கர்த்தர் கிரியை செய்வார். என்ன 6 மணிக்கு வாட்டு 9 மணிக்கு போன் பண்ணி அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்தேன் அன்னைக்கு, அதனால தம்பி போனை வச்சிரு அப்படி சொல்லிட்டு வச்சிட்டேன், நல்லபடியா சொல்லிட்டு வச்சிட்டேன். உபதேசத்தை இவர்கள் எப்படி உள்ள அனுமதிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி அனுமதிப்பாங்க? ஒரு ஜெபம் பண்ண வரான்னு தெரிஞ்ச 4 மணி நேரம் தூங்க முடியுதுன்னா அதை பத்தி கவலையப்படாம ஒரு மனுஷனால தூங்க முடியுதுன்னா அப்புறம் அது கிரியை இல்லை இல்லையா? ஒரு வீட்டில் எனக்கு ஜெபிக்க கூட்டிருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க, சென்னையில ஒரு இடத்துல இருக்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு, என் மக கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணோம் நாங்க. சரின்னு அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போனேன். மகள் எங்க? இப்பதான் ஆபீஸ் வந்து தூங்குறான், நாங்க ரெஸ்ட் எடுக்கிறான். நாங்க நான் போனது யாருக்கு ஜெபம் பண்றதுக்கு? அந்த மக கல்யாணத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு. இப்ப அவன் மேல தூங்குறாளாம், இப்பதான் ஆபீஸ் இருந்து வந்திருக்கிறாளாம், ரெஸ்ட் எடுக்கிறாளாம். இப்ப நான் ஜெபிக்கணும். நான் என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரு ரூம் எங்க இருக்குன்னு. யானே அப்படின்னாங்க. இல்ல அது கீழே நின்று ஜெபம் பண்ணிட்டோம்னா நேரா போயிரும்ல, ஏன்னா மேல தூங்கிட்டு இருக்கிறா. இப்ப நம்ம நேரா கீழே போய் நின்று ஜெபம் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அப்படியே சபை நேரா போயிரும் பத்திலா, கட்டிலுக்கு போயிரும் பத்திலா. கட்டிலோட தூக்கிடுச்சு வைங்களேன், பிரச்சனை ஓவர் ஆயிரும். அதுவா இருக்கு. நம்ம சோமனை போய் கட்டிலோட தூக்கிட்டு வச்சிருங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல அப்படியே கேட்டேன், கீழே வந்து அப்படியே பண்ணிடுமா அப்படின்னு. அப்போ அந்த அக்கா போய் எழுப்பல. உபதேசத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ற மனநிலை வேணும். 2வது அந்த உபதேசத்தை உள்ளுக்குள்ளே செயல்பட அனுமதிக்கிற ஒரு மனநிலை வேணும். கர்த்தர் பேசுவாரு, அவர் பேசிட்டு தான் இருப்பாரு. அவர் என்னைக்கு பேசாம இருந்தாரு? அப்ப தேவன் பேசுவாரா? பேசுவாரு. அதை உள்ள அனுமதிக்கணும், உள்ள அனுமதித்ததை செயல்பட விடணும். அவங்கதான் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நோக்கி நகர முடியும். அப்ப செயல்பட விடாதவர்கள், தேவனுடைய உபதேசத்தை உள்ளடக்காதவர்கள், என்னைக்குனாலும் ஆண்டுடைய பார்வையில அவர்கள் ஒருவேளை தன்னை கொலை செய்கிற ஒரு கூட்டத்தோடு தான் இருக்கிறதா இருக்கும். அன்னைக்குதான் அந்த கூடார பண்டிகையில ஒரு கூட்டம் பெரிதாய் ஆலோசித்தது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை கொலை செய்யும்படியாக யோசித்தது. 2வது ஒரு கூட்டம் போட்டிருக்குது. அதுல வர்ற 3வது 4வது வசனங்கள் நல்லா கவனிங்க. இந்த கூட்டம் தூரத்திலிருந்த கூட்டம் இல்ல, எதிரி கூட்டம் இல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த கூட்டம். இன்னும் சொந்த கூட்டங்கிறவாறு அடையாளத்தோடு கர்த்தர் சொல்றாரு. அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற உம்முடைய கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அது என்னங்க விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னாங்கன்னு? மேலோட்டமா பார்த்தா விசுவாசித்த படினால தானே அப்படி சொன்னாங்கன்னு தோணும் இல்லையா? என்ன சொன்னாங்க? நீர் பயங்கரமா கிரியை செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர், அடையாளங்களை செய்கிறீர், நீர் யாருக்கும் தெரியாம மறைமுகமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீரு. பிரபலமா இருக்க ஒருத்தர் ஆசைப்பட்டான்னா எல்லாருக்கும் முன்னாடி செய்யணும். அது இந்த கூடார பண்டிகையை விட மேலான ஒரு நாளாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த 7 நாளும் எல்லாரும் எருசலேம்ல என்ன பண்ணிருப்பான்? கூடி அங்க நின்றுட்டு இருப்பான். இப்ப போய் அங்க நீர் கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களை செய்தீர்னா ஒரே நாள்ல பிரபலமாயிரலாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை இவர்கள் விசுவாசித்து சொன்ன மாதிரி தானே தோணும். கேள்வி புரிதல். நீங்க உலக பிரகாரமான கண்ணோடு இதை பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமான கண்ணோடு பாத்தீங்கன்னா இந்த சகோதரர் அனைவரும் இயேசு கிறிஸ்து செய்கிற கிரியைகள் மேலே விசுவாசம் வைத்தவர்கள். அவங்க மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா இவர் போனார்னா கண்டிப்பா அந்த இடத்துல கொஞ்சம் அற்புதங்கள் நடக்கும், அவங்க விசுவாசத்தானே சொல்ல முடியும் இல்லையா? ஆனா வசனம் சொல்லி தெரியுமா, இவர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசியாதபடினாலே இப்படி சொன்னார்கள். விசுவாசம்னா என்ன?
நான் எதை தேவனிடத்தில் விசுவாசிக்கணும் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டாவது கூட்டம் என்ன பிரதர்? பிரபலமா இருக்க விரும்புகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு எப்பவுமே பிரபலமா இருப்பதற்காக எதையாவது செய்யணும். ஒன்னு அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும், இல்ல நீங்க காணி கொடுத்தா கூட பிரபலமா இருக்கிறது தான் நிச்சயவாங்க அப்படிதான் கொடுப்பாங்க. பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரதர் அங்கெல்லாம் காணிக்க வந்து கொட்டிரும். சபையெல்லாம் பாருங்க, பணம் பணம்னு வந்துடும். ஏக்கு வருது? பேர் சொல்லுவாங்க, நேம் லிஸ்ட் போடுவாங்க. அதுல அதிகமாக கொடுத்த ஒரு பேரை பலமுறை சொல்லுவாங்க. வேற எதுக்கு வருது? ஒரு வாலிப தம்பி ஜெபிக்கிறான், போன மாசம் சந்திச்சான். நான் கேட்டேன், தம்பி வேலைக்காக ஜெபம் பண்ணியா? ஆமா. கர்த்தர் வேலை கொடுத்தாரா? ஆமா. அதை வச்சு நீ ஆண்டருக்கு என்ன செய்யறேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, எங்க ஊர்ல 3 பேரை படிக்க வைக்கிறேன். தேவனுக்கு என்னமா செய்யறேன்னு அவன் எகைன் சொன்னா, எங்க ஊர்ல 3 பேரை படிக்க வைக்கிறேன். சரிங்க, 3 பேரை படிக்க வைக்கிறது முக்கியம் இல்ல, அவங்க ஊர்ல ஏன் படிக்க வைக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சில பிள்ளைங்களுடைய படிப்புக்கு உதவுறேனே அப்படி சொன்னா பரவாயில்ல, எங்க ஊர்ல 3 பேரை படிக்க வைக்கிறது எதுக்கு? பேருக்கு, பிரஸ்தாபத்துக்கு. ஏன் அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவான், இன்னார் மகன் தான் என்ன நினைச்சான் படிக்க வைக்கிறான், இவன் தான் படிக்க வைக்கிறான், அது ஒரு சின்ன கிராமம்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த ஊரெல்லாம் வந்து பாராட்டுவான். அடுத்து எனக்கு வாய் கேட்கலாம் போல துரு வந்துச்சு. கேட்கல. உங்க அப்பா சர்ச் எலெக்ஷன் நிக்கிறாரான்னு கேட்கலான்னு தோணுச்சு. செக்ரட்டரியா, பிசியா, டிசியா, ட்ரெஷரரான்னு கேட்கலான்னு தோணுச்சு. அதுதான் கர்த்தர் சொன்னாரு, அடைந்து தீர்ந்து ஆயிடுச்சுன்னாரு. செய்யற சில காரியத்தை வெளியே தம்பட்ட அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களேன், அடைந்து தீர்ந்தாயிற்று. அப்ப பவுல் சொல்லுவார், சில ஆசீர்வாதங்கள் நான் இதை பண்ண அதை பண்ணன்னு சொல்லுவார். எதுக்கு சொல்லுவாருன்னா, அவரே சொல்றாரு, என் ஜனத்தின் நடுவில் ஒரு சிலரையாவது வைராக்கியமா எழுப்பி தேவனுக்காக நிறுத்தணும் என்பதற்காக இதை நான் சொல்றேன் பாரு. ரோமர் 11 வெளிப்படையாவே சொல்றாரு, என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துறேன்னா என் ஜனத்துல ஒரு சிலரையாவது அதை நோக்கி எழுப்பணும். அப்ப பவுல் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொன்னதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்துச்சு இல்லையா? அது நல்ல நோக்கமா கெட்ட நோக்கமா? அது நல்ல நோக்கம். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டு அழகா தெளிவா சொல்ல, ஒரு கூட்டம் எப்பவுமே பிரபலமா இருக்கவே விரும்புது. அப்ப ஆண்டு இடத்துல இருக்க வல்லமை விசுவாசி தான் சொல்லுச்சு. ஆனா நோக்கம் தவறானதுனால கர்த்தர் சொல்றாரு, விசுவாசமே தவறானதுன்றார். விளங்கிட்டீங்களா? விளங்கலையா? அவங்க சொன்ன நோக்கம் தவறா போனதுனால இப்ப விசுவாசமே தவறா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க விசுவாசிக்கலன்றாரு. அப்ப நான் ஆண்டு இடத்துல எதை விசுவாசிக்கணும் பிரதர்? கர்த்தர் சொல்ல, இம்மைக்காக மாத்திரம் ஒருத்தன் ஆண்டரை தேடுறவனா இருந்தானா அவனை போல பரிதவிக்கப்பட்ட ஜனம் ஒருவனும் இல்லை. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன், இம்மைக்காக மாத்திரம் ஒருவேளை கர்த்தரை தேடுகிறவன், அவளாம் அந்த தான் வருவான். அவனை போல பரிதவிக்கப்பட்ட ஜனம் ஒருவரும் இல்லை. இதான் வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். விசுவாசிக்கிற ஆண்டவரை எதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சோறு தருவார், வீடு தருவார், வேலை தருவார், அதையே விசுவாசம் இருக்கிறக்கா? அதுக்கு மேல ஒன்று இருக்கு இல்லையா? கர்த்தர் எனக்கு தேவ ஆவியை தருவாரு, பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்துவாரு, என் குறைகளை நீக்கி என்னை சுத்தப்படுத்துவாரு, என்னை உகந்த பாத்திரமா தகுதிப்படுத்துவாரு. இதெல்லாம் வரமாட்டேங்க இல்லையா? அப்ப இது ஒரு வகையான விசுவாசம் தானே. அப்ப எது விசுவாசம்? இப்ப விசுவாசியாதவர்கள் என்று கர்த்தர் அவளை சொன்னனுடைய நோக்கம் என்ன? உலக பார்வையில பார்த்தா விசுவாசிக்கிறவங்க தான். கர்த்தர் வல்லமை செய்வார் என்று விசுவாசித்தவர்கள், அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசித்தவர்கள். இப்ப அவர் அந்த ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிற இந்த வேலையில போனார்னா ஒரே நாள்ல பிரபலம் ஆயிரலாம். பிரபலமாவது முக்கியம் இல்ல. நிறைய ஊழியங்கள் பிரபலம் ஆவதை நோக்கிதான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டு சும்மா சொல்லுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சும்மா ஒண்ணு சொல்லல. வசனம் தான். உபதேசத்துல அதுவும் ஒண்ணுதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. ஒரு எல்லைக்கு மேல பணம் ஒரு மனுஷனுக்கு அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் ஐயா, விசுவாசம் என்பது எதன் பேர்ல வச்சிருக்கிறோம்? முழுக்க முழுக்க உலக பிரகாரமாவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசியே கிடையாது. யார் ஏமாத்தோப்புற? எல்லாரும் தான் ஏமாத்துறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப பண ஆசை, பொருள் ஆசை, ஊழியக்காரனாலும் தப்ப முடியாது, விசுவாசியா இருந்தாலும் தப்ப முடியாது. உங்களுக்கு எனக்கு ஒரே வசனம் தான். ஊழியக்காரருக்கு வேற பைபிள், விசுவாசிக்கு வேற பைபிள், என்ன எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான். உங்களுக்கு என்ன வசனமோ அதுதான். உங்களுக்கு ஆசீர்வாதம்னா எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு சாபம்னா எனக்கு சாபம்.
அதை விட்ட வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே பைபிள், ஒரே காரியம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த இரண்டாவது கூட்டம் விசுவாசி நினைக்குது தன்னைத்தானே, ஆனா அது விசுவாசியே இல்லை. ஏன்னா அது நினைப்பது முழுக்க உலக பிரகாரமானதையே பெரிதாக நினைக்கிறது. மூணாவது ஒரு கூட்டத்தை தேவனாய் கர்த்தர் அடையாளப்படுத்தினாரு. அதனுடைய கேரக்டர் தான் ஒரு 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் தேவன் இந்த வாக்கிய பண்ணுகிறார். மூணாவது கூட்டம் யாரு பிரதர்? 17வது வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் என்கிற ஒரு கூட்டம். ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா பாருங்க. அடுத்த வரி சொல்லுகிறது, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. நம்ம நினைக்கிறோம்னா உண்மையை பேசுனா உண்மையுள்ளவன், பொய் பேசுனா பொய்யன்னு நினைக்கிறோம். இங்க கர்த்தர் உண்மையுள்ளவனுக்கு அடுத்த ஒரு டெபினிஷன் சொல்றார். சுயமாய் பேசாதபடி தன்னை அனுப்பினவருடைய மகிமை எவன் ஒருவேளை நாடுகிறானோ அவன் தான் உண்மையுள்ளவன்றார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற துடிக்கிறவன் ஒரு காரியத்தை அறிந்து கொள்றானா, பேசுறது இவர் பேசுறாரா அல்லது தேவன் பேசுகிறாரா, இவர் சுயமாய் பேசுகிறாரா தேவன் பேசுகிறாரா என்று அறிந்து கொள்கிறான். அந்த அறிவு நமக்கு வேணும் இல்லையா? அந்த அறிவு எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு? தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும்னு எவன் ஒருத்தன் மனதுள்ளவனா இருக்கிறானோ அவன் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கடைசியா நம்ம சென்னையில ஒரு பெரிய கூட்டம் பீச்சில் நடந்தது. அதான் கடைசி கூட்டம். கொரியால இருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ண வந்தார். அதுக்கு பிறகு சீர் அரங்கத்தை உடைச்சிட்டாங்க. அவ்வளவு கூட்டம், திரளான கூட்டம். அதுக்கு முன்னாடி K.A. பால்னு ஒருத்தர் வந்தார் அமெரிக்கால இருந்து. அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்துச்சு. அதோட சீனியர் உடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு அடல்ட்ரி கேஸ்ல 16 வருஷம் உள்ள இருந்து செத்தே போனார். 16 years உள்ள இருந்தார். ஆனா அவரை தேடிதான் அத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க. எங்க நம்ம சென்னையில அவ்வளவு கிறிஸ்தவர்கள் எப்படி அத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க. எல்லா சபைக்கும் காசு கொடுத்தாங்க. ஒரு வேன் வந்தா இவ்வளவு, 2வது வேன் வந்தா இவ்வளவுன்னு. அதனால அவ்வளவு கூட்டங்கள் போய் குவிந்தது. எல்லா சபையில் இருந்தோம். குறிப்பா இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், அவங்க தான் அந்த கோமாளித்தனமான வேலைகளை செய்யறதுல ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. ஆவிக்குரிய சபைன்னு சொல்றவன தான் இருப்பான். உண்மையான ஆவிக்குரிய சபையா இருந்தா போகாது. அதனால சொல்றேன், ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவன் சீரணி அரங்கத்தை உடைச்சாரு. மதமாற்ற தடுப்பு சட்டம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். தவறான ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஜனங்கள் மணி திரண்டாங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் சைடு எஃபெக்ட். அப்புறம் மதமாற்ற தடுப்பு சட்டம், அப்புறம் சீரணி அரங்கம் உடைக்கப்பட்டது. பிறகு கர்த்தர் வெளுத்த வெளுல அடிச்ச அடியில மதமாற்ற தடுப்பு சட்டத்தை நீக்கினாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு அது கூட தெரியுமான்னு தெரியாது. இது ரொம்ப சமீபத்திய வரலாறு, அது கூட தெரியாது. அவங்களே மன மாறி என்ன பண்ணாங்கன்னா நீக்கினாங்க. ஆனா உடைக்கப்பட்ட சீரணி அரங்கத்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. இன்னைக்கு டேட் வர சீரணி அரங்கம்னு ஒண்ணு அங்க இல்ல. இன்னைக்கு டேட் வர, அதாவது ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஒண்ணு அங்க நடத்த முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷந்தோறும் பேரின்ப பெருவிழான்னு ஒண்ணு நடந்துச்சா? லட்ச லட்சமா ஜனங்கள் திரண்டு போனாங்களா? சில தவறான நடவடிக்கை பின்னாடி வர்ற பாதிப்பு ரொம்ப நீண்டு இருக்கும். அதுதான் இது உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதோ பைபிள் சம்பவம்லாம் இல்லை, இதையே நீங்க பாத்துக்கலாம். ஆனா அவ்வளவு பேர் திரண்டாங்க. அப்ப அவன் ஒருத்தனு கூட இவர் தவறானவர் என்கிற ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியல. என் கேள்வி உங்களுக்கு விளங்குதா? தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் தான் கண்டுபிடிப்பான். என்ன கண்டுபிடிப்பான் பிரதர்? நல்ல விளங்கி கொள்ளுங்க. இவர் சுயமாய் பேசுகிறாரா, கர்த்தர் சொன்னதை பேசுகிறாரா? சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பின கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவன் கர்த்தருக்கு மகிமையை தேடுறான். அவன் தான் உண்மையுள்ளவன். உண்மை பேசுவதை கடந்து உண்மையுள்ளவனுக்கு அடுத்த டெபினிஷன் இந்த வசனம் சொல்லுது. அது யார் கண்டுபிடிக்க முடியுமா? எவனொருவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஒருவன் மாத்திரமே கண்டுபிடிப்பானே தவிர வேறு ஒருவராலும் கண்டுபிடிக்க இயலாது. அன்பு மிகுதியா இருக்கிறவன் தான் கள்ள அப்போஸ்தலரை கண்டுபிடிப்பானாரு.
ஏற்கனவே சபைகளுக்குரிய செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது அந்த காரியத்தை பிரசங்கித்து இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு வெளிப்படுத்தல் 2 வெளிப்படுத்தல் 2 கர்த்தர் சொன்னாரு, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் மேல அன்பு மிகுதியாய் எவன் வைத்திருக்கிறானோ அவன் கள்ள அப்போஸ்தலரை அடையாளம் பார்ப்பான். அன்பு குறைஞ்சவனாலெல்லாம் கள்ளத்தனத்தை, போலித்தனத்தை, கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் அன்பு மிகுதியா இருந்துச்சுன்னா அந்த சித்தத்தை நிறைவேற்றும் நினைப்பான். நம்ம யாரை நேசிக்கிறோமோ கர்த்தரை விட்டுருவோம். உலகத்துல யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் முகங்கோணாமல் நடந்து கொள்ளுவோம். அது பேரண்ட்ஸா இருக்கலாம், அல்லது கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இதை சொல்லிட்டாங்க முடியாட்டி கூட அது நம்ம என்ன செய்வோம், நண்பரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட சொல்றாங்கன்னா முடியாட்டி கூட அதை நிறைவேற்ற துடிப்போம். ஏன்னா அவர்களுடைய முகம் கோணாமல் நடந்து கொள்வதற்கு. கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறவன் கண்டிப்பா ஆண்டுடைய சித்தத்தை நான் வாழ்வில செய்யணும்னு நினைப்பான். அதனால சொன்னார், அன்பு குறைஞ்சு போன உடனே கண்டுபிடிக்கிறதுடைய தன்மை குறைஞ்சிருது. ஈஸியா டூப்ளிகேட் எல்லாம் உலகத்துல என்ன பண்ணிடுது, வந்து ஏமாத்திருது. இப்ப ஒருத்தன் தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவனா இருந்தான்னா அவன் பேசும்போதே அவன் அனுமானிக்க முடியும். என்னன்னா, இது கர்த்தர் பேசுற வார்த்தையா, இல்லது யார் பேசுற வார்த்தை, எங்க இருந்து இந்த வார்த்தை வருது, இதுல சுய பெருமை வருதா, தேவன் மகிமைப்படுத்தப்படுறாரா, கர்த்தருக்குரிய காரியம் பிரசங்கிக்கப்படுதா, அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். அவனுடைய கேரக்டர் தான் பின்னாடி சொல்லப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆண்டு சொன்ன அந்த 3 வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஐயா, இப்ப நம்ம வாசிக்க போறோம். எகைன் 37, 38 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்ப தாகமா இருக்கிறவன், இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனுக்கு இப்ப ஆலையெல்லாம் நிரம்பி இருந்தாலும், அவனுடைய எல்லா களங்களும் நிரம்பி இருந்தாலும், இப்ப எல்லா அறுவடைகள் முடிந்து எல்லாவற்றிலும் நிறைவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே, வேத வசனத்தின்படி நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருந்தாலும் அவனுக்கு தாகம் குறையாது. மற்றவனுக்கு பிறகு உலக பிரகாரமான காரியத்தை மாத்திரம் விரும்புகிறவனுக்கு தாகம் அடங்கிடும். அப்ப இந்த தாகம் என்பது எதை குறிக்கிறது பிரதர்? இது கையில் இருக்கிற செல்வத்தை மையப்படுத்தியோ இருக்கிற ஆசீர்வாதங்களை மையப்படுத்தின வார்த்தை அல்ல. என் தேவனுக்காய் செயல்படணும் என்கிற தாகம். எல்லாம் வந்துச்சு பிரதர், அமைதியா உட்கார்ந்துடலாமா? உட்கார முடியாது அவனால. அவனுக்கு தான் தேவனாய் கர்த்தர் ஆவியினாலே உண்டாகிற நிறைவை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். அவனுக்கு தான் ஆவியினுடைய நிறைவு. அவனால வீட்டுல சும்மா உட்கார முடியாது. இவ்வளவு சபைகளை கட்டியாச்சு பிரதர், போதன் விட்டலாமா? தடைப்படுது பிரதர், விட்டுற முடியுமா பிரதர்? விட முடியாது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே விட முடியாது, எந்த இடத்துலயும் விட முடியாது. போதனை முடிஞ்சலாம் பிரதர், முடியாது. உடம்பெல்லாம் வீக் ஆகி போச்சு பிரதர், இனி எங்க ஓடிட்டு இருக்க, கொஞ்சம் வீட்டுல ஓய்வு எடுக்கலாம் பிரதர், நினைக்க முடியுமா பிரதர்? நினைக்க முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற தாகம் அதை நினைக்காது. நீங்க ஆண்டவருக்குள்ள செயல்பட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். போதெல்லாம் தோணாது. இதை பண்ணிட்டோம் பிரதர் போதுமா தோணாது. சரி, இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாமேன்னு தோணும். இன்னொரு குடும்பத்தான் தெரியும், அவங்க தான் முதல் முறை அந்த ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன், ரொம்ப ஆண்டு இடத்துல ஜெபிச்ச அந்த நாள். அது எப்பவுமே நம்ம சர்ச் அக்கௌண்ட் மைனஸ்ல இருக்கும், ஒரு நாளும் பிளஸுக்கே வராது. என்னன்னா, செய்யப்படுகிற செலவினங்களுக்கு ஏற்றபடி வருமானம் இருக்காது, பத்தாது. ஒரு நாள் திடீர்னு நம்ம இந்த வாசிக்கும் போது பற்றாக்குறையில் இருக்குன்னு அப்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு செயினை வித்து, இது செயினை வந்து வச்சுக்கிடுங்க, அந்த மைனஸ்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிளஸ் ஆக்கிருங்கன்னு கொடுத்தாரு. ஒரு செயினை கொண்டு கொடுத்து, அப்பதான் முதல் முறை சர்ச் அக்கௌண்ட் பிளஸுக்கு வருது. ஃபர்ஸ்ட் முறை பிளஸுக்கு வருது, அது வர மைனஸே தான். எங்க இருந்தா வர ஊழியத்தில் இருக்கிற பணத்துக்கு சர்ச்சில் போட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்னையிலிருந்து இது வரைக்கும் இந்த மைனஸுக்கு போகல. அப்போ அவன் கொடுத்தது சில கோடிகளான்னு கேட்காதீங்க,
பிளஸ் இத்தனை லட்சம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க. அப்பதான் பிளஸ் தாண்டி ஒரு 20,000 30,000 ஏதோ லெவல்ல வந்து நின்னுச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் என்ன இறங்கல. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி அவங்களுடைய எண்ணம் என்ன? கர்த்தர் எதை கனப்படுத்தினாரு? அப்ப அதை கனப்படுத்தி தேவன் இன்னைக்கு வரைக்கும் மைனஸுக்கு போகாம வச்சிருக்காருல, பிளஸ்லயே வச்சிருக்காருல சர்ச் அக்கௌண்ட. அதையெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் ஒருவேளை அந்த குடும்பத்திற்கான காரியத்தை பார்க்காமல போறாரு. சரி, அப்ப அவங்க நிறைய நகை வச்சிருந்தாங்களா பிரதர், பெரிய கோடீஸ்வரங்களா? அதெல்லாம் இல்லையா? எனக்கு தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட உங்களோட 90% இன்கம் என்ன எனக்கு தெரியும். உங்க வருமானம் என்ன தெரியும். எவ்வளவு கடன் இருக்கு அதுவும் தெரியும், எவ்வளவு சொத்து இருக்கு அதுவும் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியல, தெரிஞ்சுதான் இருக்கிறேன். அப்ப அந்த மனநிலைய கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப பிரதர், தாகம் உள்ளவன் அவன் திருப்தி பட மாட்டான். நிறைஞ்சிருந்தாலும் திருப்தி பட மாட்டான், குறையா இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டான். அவன் என்ன வேற மாதிரி இருக்கும். அதான் தாகத்தை குறித்து ஆண்டவர் நிறைவான பிறகு கொண்டாடப்படுகிற பண்டிகை குறித்து பேசுறார். அதுக்கு முந்தின அதிகாரம் பசியை பத்தி பேசினார். எனக்கு ரொம்ப பைபிள் ஆர்வமா இருந்தா யோவான் 6 போய் வீட்டுல மெடிடேட் பண்ணுங்க. அங்க பசியை குறித்து ஆண்டவர் பேசுற வார்த்தை இருக்கும். இதுக்கு முந்தின சம்பவமே அதுதான். பசி சம்பந்தமாக நடக்க வேண்டிய அற்புதம், அப்போ மீனுடைய காரியம், அதெல்லாம் கடந்தா வரும். அங்க தேவன் பசியை குறித்து பேசுறாரு, இங்க தாகத்தை குறித்து பேசுறாரு. வேணா போய் மெடிடேட் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கோணத்தை, ஒரு தியானத்தை தேவன் தர்றதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஆர்வம் இருந்தா. கண்டிப்பா எல்லாரும் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் இல்லையா? அதனால ஆர்வம் இருக்கிறவருக்கு மட்டும் சொல்றேன். அப்ப இந்த 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தாகத்தை குறித்து பேசுகிறார். நிறைவான பிறகு கூடார பண்டிகையில எல்லாம் நிறைவாய் ஆசீர்வாதம் இருக்கும்போது எவன் தாகம் உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு. என்ன விசுவாசம் பிரதர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்கு கர்த்தர் எல்லாம் தருவாருங்கிற விசுவாசமா இல்ல. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் என்ன தெரியுமா? ஒண்ணு, அவர் ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்படுது. இப்பொழுது ஆவியானவராய் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நடத்துறாரு. வந்து என்ன செய்வாரு? அது வரைக்கும் ஃபெய்த் வைக்கணும். வந்து என்ன கூட்டிட்டு போவார். அது வரைக்கும் எவன் ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அதான் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைப்பது. நான் வந்து என்ன ஜெபிக்கிறோன்னா பிரதர், அதை கர்த்தர் உடனே தருவார். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப அற்பமான காரியம். ஜெபிச்சாலும் தருவார், ஜெபிக்காட்டியும் தருவார். இது எனக்கு விருப்பம் ஆண்டவரேன்னு சொன்னா அது நடக்கும். நான் எப்பவும் சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவங்க பிள்ளைன்னு வந்தா அவர் யாராயிருவாரு? பெரிய ரவுடிங்க, பல கொலை பண்ணியிருக்காரு அப்படி சொல்லுவோம். அவங்க பிள்ளைட்டு எப்படி இருப்பாரு? அதே அறுவலோட நிப்பாரா? வானம் அவருக்கு சிங்காசனம் தான், பூமி அவருக்கு பாதப்படி தான், பராக்கிரமசாலி தான், எதுவும் அவரை உள்ளடக்க முடியாதான். ஆனா அவருடைய பிள்ளைகளாகி நாம் உணரும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணும். கண்டிப்பாரா பிரதர்? கண்டிப்பாரு. அடிப்பாரா பிரதர்? அடிக்கலாம் செய்வாரு. என்னங்க, நல்ல தகப்பனா இருந்தா கண்டிப்பா அடிக்கலாம் செய்வாரு. எல்லாம் நடக்கும். அதுக்காக பாசல் அர்த்தமா? பிள்ளை ஒண்ணு கேக்குதுன்னா என்ன யோசிப்பாரு? உள்ளுக்குள்ள என்ன ஓடும்? இது எல்லாமே நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அதெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண காரியம். ஏதோ உலக பிரகாரமா இருக்கிற எனக்கு ஆண்டு இதை தந்தாரு, அது தந்தாரு, இந்த சூழ்நிலைக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு, அதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அவர் என்னை கொண்டு போற நோக்கம் என்னங்கிறத ரொம்ப முக்கியமானது. விளங்குதா விளங்கலையா? நம்ம பிள்ளைங்க இருக்கு, இன்னைக்கு அப்பாட்ட சாக்லேட் கேட்டா வாங்கி கொடுத்துட்டாரு, இன்னைக்கு பிரியாணி கேட்டா வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் நோக்கம் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தர்றது மட்டுமா? வாலி பிள்ளைங்களாம் இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட கேட்கணும், உங்க அப்பாட்ட பிரியாணி கேட்டி வாங்கி கொடுத்துட்டாரு, ரைட்டு. அவர் நோக்கம் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தர்றதா இல்ல உங்களை உருவாக்குவதா? கேள்வி பதில் இருக்கா? நோக்கம் என்ன? உங்களுக்கு பிரியாணி வாங்கி தர்றதா அல்லது உங்களை உருவாக்குவதா, உங்களுக்கான காரியங்களை செய்வதா? எங்க நிறுத்தணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதை நோக்கி நகர்த்துவதா அல்லது நீங்க கேட்கும்போது பிரியாணியும் சாக்லேட்டும் வாங்கி தரதோட ஒரு வேலை முடிஞ்சு போச்சா? இதை புரியுதா? அதே மாதிரிதான் நீங்க உலக பிரகாரமான காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்டுட்டு அவர் எனக்கு இது தருவாரு, அது தருவார், அதெல்லாம் தருவாருங்க. ஆனா அதோட உங்களை குறித்த தேவ நோக்கம் நிறைவேறல.
அவர் அதுக்கு மேல உங்களை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அதை நோக்கி நகர்த்தணும். இது பிரதர், இது அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்ல. பிள்ளை ஆசைப்படுறான், வச்சுட்டு போ அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. அது எனக்கு தீமை பயக்காது என்பதை கர்த்தர் தீர்மானித்திருந்தார். காசு கேட்கிறான், கொடுத்தா போய் தண்ணி அடிப்பான்னா அப்பா கொடுக்க போறாரா? காரு கேட்கிறான், எவ்வளையாவது 4 பேரை ஏத்திட்டு போவான் அப்படின்னா காரை தர போறாரா? மாதிரியே பாக்குறீங்க. எனக்கு அந்த ஆசீர்வாதம் தீங்கிழைக்காத வரை தேவன் எதையும் எனக்கு கொடுக்க அவருக்கு ஒன்னும் தடையே இல்லை. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தீமை பயக்கும் முடிவு பண்ணா மட்டும்தான் அவர் அதில் கைவிப்பாரு. சரி, ஓகே, இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதான் நம்ம ஆண்டவர். ஆனா அதோட ஒரு நோக்கம் நிறைவேறல. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு உங்களை குறிச்சு. அந்த எல்லை நோக்கி நகர்த்தணும், அந்த உயரம் நோக்கி கொண்டு போகணும், உங்களை உருவாக்கணும். அதான் அவருடைய நோக்கமா இருக்கு. இப்ப நீங்க சிறுபிள்ளைத்தனமா இருந்தா என்ன செய்வீங்க? கத்தரிச்சர சின்ன சின்ன காரியத்தை வச்சு அதுதான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் போயிருவீங்க. கத்தர் சொல்றாரு, இல்ல, விசுவாசம் என்பது அவர் வந்து என்னை கூட்டிட்டு போவார் என்பது வரை இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் செய்ய நினைக்கிறவன், தாகம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன், அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணுவதுதான் உன்னுடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர்கள் ஓடும். ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்ல, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். எதை குறித்து ஆண்டவர் அப்படி சொன்னாரு பிரதர்? வசனம் சொல்லுது, அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். வாசிக்கலாமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மரித்து உயிரோடு எழாதிருந்தபடியினால், அதான் மகிமைப்படாதிருந்தபடியினால் இன்னும் ஆவியானவர் அருளப்படல. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புகிற காலம் வரை, ஆவியானவர் இறங்கி வருகிற அந்த காலம் வரை, எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் இறங்குவார். அப்படி தாசர்கள் மேல கடந்து வருவார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்படிதான் பூமி நகர்ந்துட்டு இருந்துச்சு. தேவ தூதர்களை பயன்படுத்துவாரு. எதுக்கு? யார்கிட்ட பேச? மரியாள்கிட்ட பேசினாரா? தேவ தூதர்களை பயன்படுத்துவாரு, ஊழியக்காரர்களை பயன்படுத்துவார். சிலரை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்து 24/7 அவர்களை தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருப்பாரு. சிலரை எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் இறங்குறாரோ அப்பெல்லாம் அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அவங்களுக்கு பேர் பைபிள்ல போட்டிருக்கு, தீர்க்க தரிசினி புத்திரர். சில நேரத்தில் அதில் ராஜாக்களும் இடம்பெறுவார்கள். சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தார், பைபிள் வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப என்ன பிரதர்? அப்படிதான் பழைய ஏற்பாடு காலம் நகர்ந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் பூரணமாய் அவருடைய பிள்ளைகளோடு கூட நிலைத்திருக்கிறார். இப்ப இங்க தூதர்களுக்கு எல்லாம் வேலை இல்லை. யார் நடத்துறா? பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம். இப்ப தூதனுக்கு எல்லாம் வேலை இல்லை. நீங்க விளங்கி கொள்றதுக்கா சொல்றேன். அப்ப ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்றாரு, அவர் இன்னும் மகிமை அடையாதபடினாலே ஆவி அருளப்படணும். என்ன அர்த்தம்னா, மரித்து உயிரோடு எழும்பாதனால இன்னும் ஆவி அருளப்படல. அதுக்கு பிறகு ஆவியானவர் இப்பொழுது நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். யாருக்கு பிரதர்? தேவ சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன், தாகமா இருக்கிறவன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன். அவனை கர்த்தர் யாருகிட்ட வான்னு கூப்பிட்டாரு? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுவதற்கு முன்னாடி எங்க வான்னு அழைச்சாரு? என்னிடத்துல வான்னாரு. கரெக்டுதானே? தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுன்னா என்ன பிரதர்? அதுதான் நம்மை அர்ப்பணிக்கிற அந்த ஜலத்துல எடுக்கிற ஞானஸ்நானத்தினுடைய உடன்படிக்கை. பாவங்கள் கழுவப்பட யார் அவங்ககிட்ட வராங்களோ அவங்களுக்கு ஜீவ தண்ணீர் வருது. எங்க இருந்து வருது பிரதர்? பரத்திலிருந்து வருது. இயேசுவானவர் உள்ள இறங்கி வராரு. உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. உள்ளத்திலிருந்து ஓடுது. ரோமர் 5:5 அதான் நமக்கு சொல்லுது. வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆவியானவர் யாரு பிரதர்? அது மூலமா நமக்குள் நடக்கிறது என்ன? உள்ளத்திலிருந்து ஓடணும். ஏன் சொன்னார்னா, ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்ம உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. ஆவியில நிரப்பப்பட்டவன் இப்ப எப்படி இருப்பான்? தேவன்பினாலே நிறைந்தவனா இருப்பான். அதனாலதான் ஒருவேளை அந்த அன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவனை ஈஸியா ஏமாற்ற முடியும்.
அவன் ஏமாத்தப்பட்டதுனால குறைஞ்சலாம் போக மாட்டான். அது ஆண்டரே சொல்லிட்டார், அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். யாரு மேல பிரதர்? யார் யார் அவளை சார்ந்தவங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் மேலையும், யார் தேடி வர்றாங்களோ எல்லாரும் மேலையும், யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ எல்லாரும் மேலையும் அந்த அன்பு ஓடிக்கிட்டே இருக்கும். கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ளத்துல இருந்து ஓடுறதுன்னு என்ன பிரதர்? அந்த அன்பு தான் நிறைஞ்சு ஓடுது. அப்ப அன்பு நிறைஞ்சு ஓட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் பிரதர்? கிரியைகள் இருக்கும். கிரியைகள் இருந்தா சாட்சிகள் இருக்கும். சாட்சிகள் யாருக்கு சாட்சிகளாக? பேசிக் அந்த அன்புன்ற ஒரு வார்த்தை தான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா வரங்களை விட எது பெருசுன்னாரு? அன்புதான் பெருசுனாரு. 9 வரங்களை விட பெரியது அன்புனாரு. ஏன்னா 9 வரங்களும் உடையவனா இருந்து அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் கிரியைகள்ல அவனை காமிக்கவே முடியாது. வரம் எதன் மூலமா வெளிப்படுது? அன்பின் மூலமாக கிரியைகளாக மாற்றப்படுகிறது. அன்பு இல்லைன்னா அதுதான் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. இப்ப 3 வகையான மக்கள் இருந்தாங்க. ஒண்ணு இயேசுவை கொலை செய்யறவன், இன்னைக்கு இருக்கான். 2வது எப்பொழுதும் பிரபலமாக விரும்புகிறவன், அதாவது உலக பிரகாரமான காரியத்தை மாத்திரம் நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறவன். எங்க மிஸ்டரிகள்ட்ட சொல்லுவேன், பிரபலமானலாம் ஆசைப்படாத, பெரிய ஆளாவெல்லாம் ஆசைப்படாத. உன்னை கர்த்தர் பிரபலமாக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு செத்து போன ஒருத்தனை தூக்கிட்டு வந்தாங்கன்னா நீ ஜோம் பண்ணி அவனுக்கு உயிர் வந்துருச்சுன்னா ஒரே நாள்ல நீ யாரு? வேர்ல்டு ஃபேமஸ். பிரபலன்றது பெரிய விஷயமா? பிரபலமானது ஏதாவது வகையில பிரபலமான பெரிய மேட்டர் இல்ல. அதுக்கு வாஞ்சிக்காதன்றாரு. தேவ சித்தத்தை மட்டும்தான் நீ நிறைவேற்றணும், பிரபலமாக விரும்பாதன்றார். பிரபலமாகிறவன் வெறும் பகட்டுக்காக ஊழியம் பண்ணுவான். ஆனா கர்த்தர் அவருடைய நோக்கமாகிய என்ன எதுக்கு அழைச்சாரோ அதை நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல குறவு இல்லை. நம்ம பிரபலம் ஆகலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நோக்கி ஜம்முன்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பிரபலம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது உலக பிரகாரமான அந்த மேன்மை நமக்கு அவசியமானதல்ல. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனதுள்ளவர்களாக அவர் எதற்கு அழைத்தாரோ அதை நான் செய்யணும். எதுக்கு உங்களை ரட்சித்தாரோ அதை நீங்க செய்யணும். என்ன அழைச்சாரோ உங்களை ரட்சித்தார். உங்க மேல அழைப்பு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வரலாம், அல்லது வந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா எதற்கு அழைக்கிறாரோ அதை நான் செய்யணும். எதற்கு ரட்சித்திருக்கிறாரோ அதை நான் செய்யணும். ஒரு நோக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும். அதை நான் நிறைவேற்றுகிறவனாக, அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக, தாகமுள்ளவனாக, விசுவாசிக்கிறவனா இருந்தேன்னா உங்க உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அது புரண்டு வெளியே ஓடும். அதாவது உங்கள் மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் இப்போ சொல்ற வார்த்தை தான், ஆசீர்வாதத்தினுடைய உச்சம் என்பது எனக்கு எல்லாம் இருக்கிறது என்பதல்ல. நான் எவ்வளவு பேருக்கு புரோஜனமா இருக்கிறேன் என்பதை வைத்து அது கணக்கிடப்படுகிறது. புரோஜனம் என்ன பிரதர்? பணம் கொடுக்கறதா? பணம் கொடுக்கறது மட்டும் அன்பு இல்லை, அது ஒரு வகை, அவ்வளவுதான். அன்பு எப்படி வெளிக்காட்டுறது? எல்லா விதத்திலும் வெளிக்காட்டணும். அவங்களுக்கு பிரச்சனைனா போய் நிக்கணும். என்னங்க பிரச்சனைனா போய் நிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனாலும் நிக்கணும், கோர்ட்னாலும் நிக்கணும், ஹாஸ்பிட்டல்னாலும் போய் நிக்கணும், பெட்லனாலும் பக்கத்துல என்ன செய்யணும்? ஒரு 2 நாள் காத்திருக்கணும். வீட்டுல எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். வெறும் பணம் மட்டும் இல்ல. விளங்குதா விளங்கலையா? அப்ப அன்பை எப்படி வெளிக்காட்டுறது பிரதர்? அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆறுதல் லட்சம் இருக்கிறவனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும். அவங்களுக்கு டைம் கொடுத்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தா என்ன செய்வாங்க? ஆறுதல் லட்சம் இருக்கிறான், உட்டாயணி வேற வழி இல்ல, சூசைடு தான், என்ன செய்யறது? செத்தாச்சு ஆகுனா இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும். அதுல ஒரு காரியம் என்ன பிரதர்? அவங்களுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டே இருக்கிறது. சரி எதனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்றது, அதானே? பாத்துக்கலாம் விடுங்க அப்படி சொல்றது. என்னத்தெல்லாம் பாக்குறது? நான் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறது மட்டும் கணக்கு போட்டா பல கோடிக்கு தரும். விடுங்க பாத்துக்கலாம், அது எது வந்தாலும் பாத்துக்கலாம். எந்த அடிப்படையில் சொல்றோம்? முதல்ல அதுக்கு எனக்கு ஜீவன் வேணும், அதுக்கு எனக்கு திராணி வேணும். நான் வாக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தா பல 100 வயசு தாண்டி இருக்குது. அதெல்லாம் பார்த்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அதுக்கு பல கோடி ரூபா வேணும். எதன் அடிப்பில் எல்லாத்தையும் பாத்துக்கலான்றோம். பாத்துக்கலான்னாலே அவங்க கொஞ்சம் தெம்பா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப அன்பை எப்படி வெளிக்காட்டுறது? அதானே
அதான கர்த்தர் விரும்புறாரு. அதை நோக்கிதான் நகர்த்த விரும்புறாரு. அப்பதான் உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் என்ன செய்யுமா? புறப்பட்டு ஓடுமா. அப்ப நீங்க எவ்வகையான மக்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டுக்கு நேரம் ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே எழும்பி ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக, கர்த்தருடைய கரத்துக்கு நேராக இருதயத்தை திறக்கலாமா? இந்த 7ஆம் அதிகாரத்தில் அடையாளப்படுத்தப்படுகிற 3 வகையான மக்கள். 1, இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறவன், உபதேசத்தை தனக்குள் இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடுகிறவன். 2, உலக பிரகாரமான காரியத்தை நாடுகிறவன், தேடுகிறவன். விசுவாசம் ஒன்னு இருந்தாலும் அது உலக பிரகாரமான காரியத்தை மையப்படுத்தியே வைத்திருக்கிறவன். அவனை தேவன் விசுவாசியினுடைய லிஸ்ட்ல வைக்கல. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். 3வது நபர் தான் தேவ சித்தத்தை செய்ய மனதுள்ளவனா இருக்கிற, தாகமுடைய விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உங்க வாழ்க்கை தேவன் அவிதமாய் மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? உண்மையான விசுவாசத்தை உடையவர்களாக, தாகம் உள்ளவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்ற மனதுள்ளவர்களாக உங்கள் இருதயங்களை திறப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எதற்காக தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு இதை பிரசங்கிக்க வைத்திர எனக்கு தெரியாதப்பா. ஆனா வந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தைகள் பலன் செய்யட்டும். இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை விளங்க பண்ணும். அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடத்தக்கதாக தேவன் அவளை நிரப்பும். தாகம் உள்ளவர்களாக, ஆண்டவரே உம்மிடத்துல உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனதுள்ளவர்களாக எண்ணத்தை கேட்கிறாங்களோ, யார் யார் அப்படிப்பட்ட மனநிலையை தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். ஆவியானுடைய பலன் கொண்டு, ஆவியானுடைய முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ள பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள பலன் தாரும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.